அம்மா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டீங்களாமா நாங்கள் கேட்குறோம். ஃபில்அப் பண்ணி அவங்களோட ஆதார நம்பர் அவங்களோட கையெழுத்துலாம் போட்டு முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் கொண்டு செல்லுகின்ற செயலியின் மூலமாக அது முழுமையாக பதிவு செய்ததுக்கு பிறகு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகுது. ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி வில் ஹேவ் அ யூனிக் கோட், யூனிக் ஐடி இருக்கும். அந்த யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆனோம்னா இது போன்ற கனவு அட்டை மூலமாக அந்த நம்பரை நாங்கள் ஃபில்அப் பண்ணி அந்த அட்டையை அவங்க கையில் நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் சார் முழுமையாக அதை வாங்கிய இது ஒரு கட்டமாக இது நடக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதே குடும்பத்தில் ஒரு இளைஞன் இருப்பார். சார் குடும்பத்தோட கனவு சார் இளைஞன் சார் என் கனவு என் எதிர்காலம் எனக்குன்னு சில எதிர்பார்ப்பு இருக்கும்ல சார் என்று அந்த இளைஞர் சொல்லுவார். ஸோ அந்த இளைஞர் சார்ந்து கிட்டத்தட்ட குறிப்பாக ஒரு 15 வயதிலிருந்து 29 வயதும் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் சார்ந்து அவங்களுடைய கனவு என்னவாக இருக்கின்றது? முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் இளைய சமுதாயம் சார்ந்து மாணவர்கள் சார்ந்து கல்லூரி மாணவர்கள் சார்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும்ல, அந்த கனவு என்னவா இருக்க போகிறது என்பதை நான் கேட்க போறோம். ஸோ அவங்களுக்கு ஃபார்ம் கொடுக்க போறீங்களா சொன்னா ஃபார்ம்ல அவங்களுக்கு தனியாக இணையதளம். ஸோ இன்னைக்கு டெக்னாலஜியை வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் பயன்படுத்தும் போது அந்த டெக்னாலஜி மூலமாக அந்த இணையதளத்தின் மூலமாக அவங்களுக்கு என்ன தேவை என்பதெல்லாம் அது சார்ந்து அந்த அவுட்ரீச் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட ஒரு 500 வெஹிக்கிள்ஸ் மூலமாக இது சார்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, ஊடகம் சார்ந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, டிஐபிஆர் மூலமாக பத்திரிகை செய்தி மூலமாக கொண்டு செல்வது அல்லது இன்ஃபுளுயன்சஸ் மூலமாக இப்படி இந்த ரீச் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போய் அது சேரும். அது ஸோ இதை நாங்கள் செய்கிறோம். சார் நம்ம ஊரில் படிச்சுட்டு வெளிநாட்டில் பேர் மிகப்பெரிய ஆண்டர்பனராகி மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய அயலகத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் இருப்பார்கள். இந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அயலக தினம் நாம் கொண்டாடுகின்றோம். பொதுவாக தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரும் கலந்து கொள்வாங்க. ஸோ அப்படி ஆயிரக்கணக்கானவர்கள்லாம் பல்வேறு 100 கண்ட்ரிஸ் வந்து கலந்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய கனவுகளாக என்ன இருக்கின்றது அப்படிங்கிற அதுக்கு தனியாக ஒரு 5 பேர் கொண்டிருக்கின்ற ஒரு வாலண்டியர்ஸ் மூலமாக நடைபெறுகின்ற அந்த கருத்தரங்கத்திலே அதை வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரையும் அதை வந்து முழுமையாக அவங்க பிரசன்ட் பண்ணுவாங்க. சார் எங்களுடைய கனவு நான் வந்துட்டு போன ஊர் இப்போ நான் இங்கே செட்டில் ஆனாலும் என் ஊர் இப்படி தான் இருக்குன்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்னு அவங்க என்ன சொல்லிக்கிறார்களோ அந்த கனவுகளெல்லாம் முழுமையாக நாங்கள் வந்து அதை நாங்கள் எடுத்துக்க போகிறோம். நாங்கள் சரி இது மட்டும் தானே சார் நான் என் ஊர் சார் என் திருச்சி சார் நான் என் ஊர் என் கனவுன்னு என் ஊர் என் மாவட்டம் இப்படி இதெல்லாம் இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன் சார் நான் அது சார்ந்து வரும்பொழுது கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு ஆட்சியர் தலைமையில் ஒரு கருத்தரங்கு மாதிரி அங்கே அந்த இருக்கிற முக்கியமானவர்கள் என் மாவட்டத்தில் யார் சாதனையை புரிந்திருக்கிறார்கள், என்னுடைய மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அவங்களெல்லாம் வரவழைத்து அந்த சாதனையாளர்களை அங்கேயே நாங்கள் வந்து பாராட்டி கௌரவப்படுத்தி அவர் அங்கீகரிக்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் மூலமாக அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அமைச்சர்கள் அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அமர்ந்து சார் சொல்லுங்க சார் என்னென்னலாம் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க சார் நீங்க என்று அவங்க அந்த கருத்தை கேட்கக்கூடிய அந்த கூட்டத்தையும் நாம் வந்து முழுமையாக நாங்கள் நடத்த போகிறோம். இது மட்டுமல்லாமல் இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு சப்ஜெக்டும் இந்த கருப்பொருட்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த அறிஞர்களை எல்லாம் வரவழைத்து அவங்கள்ட்ட ஒரு கருத்தரங்க மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற உட்கட்டமைப்பு, நகர்ப்புறம் சார்ந்திருக்கின்ற ஒரு உட்கட்டமைப்பு, கல்வியும் எங்களுடைய திறன்கள் சார்ந்திருக்கின்ற செய்திகளை சொல்லக்கூடிய அந்த அவர்கள் எல்லாம் யாராக இருக்க போகிறார்கள், மீன்பிடி மற்றும் விவசாயம் என்று வரும்போது அது சார்ந்து என்ன கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம், வேலைவாய்ப்பு தொழிற்சாலைகள் என்று வரும்போது அது சார்ந்து நம்ம என்ன சங்கதியெல்லாம் வந்து அவங்க செய்திகளாம் அவங்ககிட்ட நம்ம பெறலாம், நம்முடைய மொழி நம்முடைய பண்பாடு சார்ந்து நம்ம என்ன நல்ல செய்திகளும் அவங்ககிட்ட வாங்கலாம் என்று கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான இந்த கண்டென்ட் மூலமாக இந்த கருத்தரங்கம் நடக்கும். நாங்கள் எல்லாருக்குமே எல்லாம் தெரியாது, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் எக்ஸ்பர்ட்டா இருக்கும்போது அவங்கள்ட்ட கருத்துக்களை வாங்கி கொண்டு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வேளாண் பட்ஜெட் வந்தா கூட அங்க இருக்கின்ற விவசாய சங்கத்தை உட்கார்ந்து கேட்டுட்டு அதன் மூலமாக அந்த பட்ஜெட்டை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நாங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நாங்கள் கொண்டு வரதுக்கு முன்பாக பல்வேறு பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் இளைய சமுதாயத்தை நம்முடைய அண்ணா நூற்றாண்டு உட்கார வச்சு கேட்டுட்டு அதன் மூலமாக ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் சில கருத்துக்களை நாங்கள் இன்கார்பரேட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு நாளைக்கு இன் ஃபியூச்சர் ஒரு பாலிசி சார்ந்து நம்ம வந்து கொண்டு வரதாக இருந்தாலும் சரி, ஒரு திட்டம் சார்ந்து நம்ம கொண்டு வரதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கு. எப்படி நம்ம தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கிறோம் என்பதற்காக இதை சொல்றேன். ஸோ நமக்கான இலக்கு என்பது நம்முடைய இளைய சமுதாயம் வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களாக இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லிக்கின்ற அந்த கருத்துக்களாக இருந்தாலும், குடும்ப உறுப்பினர் சொல்லுகிற கருத்து ஏன்னா 2030க்குள்ளாக நான் என்னென்னலாம் செய்யலாம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டு ஒரு விஷனரி டாக்குமெண்ட், ஒரு விஷனரி லீடராக மட்டும்தான் ஒரு இது போன்ற ஒரு விஷன் டாக்குமெண்ட்டை வந்து உருவாக்க முடியும் என்பதற்காக இன்னைக்கு அதை செய்ய போகிறோம். இளைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் 15 வயதிலிருந்து 29 வயதுக்கும் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் 4 கருத்துக்களை அவங்ககிட்ட நம்ம கேட்க போகணும். அதில் ஒரு ஷார்ட் டேர்ம் அந்த 2 இதை ஃபர்ஸ்ட் இப்போ பண்ணுங்க சார், நீங்க இதை நான் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம், எங்களோட கனவா பார்க்குறோம் சார்,
இன்னும் 2030க்குள்ள நீங்க செஞ்சிருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த இளைய சமுதாயத்தினர் இதை நாங்கள் பெற இருக்கின்றோம்.